அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பன் பட்டர் ஜாம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராகவ் மிர்தாத் இயக்கியிருக்கிறாரு. ராஜு, பவ்யா திரிகா, ஆதியா பிரசாத், மைக்கேல் தங்கதுரை, பப்பு, சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதில் இருந்தே ராஜுவும் மைக்கேலும் இணைப்பிரியாத நண்பர்கள். ஒன்றாகவே பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பும் பாஸ் செய்கிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டபடியே ஒரே கல்லூரியில் வெவ்வேறு குரூப்பில் சேர்ந்து படித்து வருகிறார்கள். கதாநாயகி பவ்யா திரிகா போடும் ரீல்ஸ் செல்போனில் பார்த்து காதல் கொள்கின்றார் மைக்கேல். பவ்யா திரிகா இவர்கள் படிக்கும் கல்லூரியில் சேர்கிறார். ஒரு கட்டத்தில் பவ்யாவும் ராஜுவும் காதலிக்கின்றனர். இதனை தெரிந்த மைக்கேல் ராஜுவுடன் பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றார். தன்னிடம் எதற்காக பேசவில்லை என ராஜு கண்டுபிடிக்க முயலும் போது தன் காதலியை விரும்புகின்ற விஷயம் தெரியவர ராஜு பவ்யாவிடம் யாரை விரும்புகிறாய் என்று கேட்க பவ்யா மைக்கேலை விரும்புவதாக சொல்ல ராஜு ஷாக்காகின்றார். அதன் பிறகு பவ்யா யாருடன் இணைகின்றார் என்பதும், மறுபுறம் தேவதர்ஷினி தன் மகளை சரண்யா பொன்வண்ணன் மகனான ராஜுவுக்கு கொடுக்க திட்டம் போடுகின்றார். அதற்கு சரண்யா பொன்வண்ணனும் சம்மதித்து சேர்ந்து திட்டம் போட ராஜு தேவதர்ஷினி மகளை மணந்தாரா. இன்னொரு புறம் தேவதர்ஷினி மகள் பப்புவை காதலிக்க அவர்கள் காதல் நிறைவேறியதா இல்லையா, இவற்றுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக காதலுடன் காமெடியுடன் விடை சொல்வதே இந்த படத்தின் மீதக்கதை. ராஜு கதாநாயகனாக நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சியிலும் புதுமுகமா என்று கேட்கும் அளவுக்கு சிறப்பாக நடித்துள்ளார். தொடர்ந்து ஹீரோவாக ஜொலிப்பார். கதாநாயகியாக பவ்யா திரிகா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். ராஜுவின் நண்பனாக மைக்கேல் சிறப்பாக நடித்துள்ளார். இரண்டாவது கதாநாயகியாக ஆதியாவின் நடிப்பு அருமை. விஜே பப்பு வரும் சீன்கள் எல்லாம் கலகலப்பு, கைத்தட்டல். சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சீனியர் மாணவராக விக்ராந்த் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பாபு குமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு கூடுதல் பலம். தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியனின் கதையை இயக்குனர் ராகவ் மிர்தாத் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாது ஃபேமிலியுடன் எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ளார். இயக்குனர் ராகவ் மிர்தாத்துக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.